Children, this video about memory management. Memory classified into two types. First one, primary memory. Second one, secondary memory. First see about primary memory. Primary memory la two types irukku. First one RAM, second one ROM. RAM அப்படினா random access memory, ROM அப்படினா read only memory. So RAM la two types இருக்குலையா, அதில் first one DRAM, second one SRAM. D அப்படினா dynamic, S அப்படினா static. So D means dynamic RAM, S means static RAM. ஓகேவா? Next ROM ல 3 types இருக்கு. First one PROM, 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 programmable read only memory. Next EPROM, erasable programmable read only memory. EEPROM அப்படினா electrical erasable programmable read only memory. Okay, next one secondary memory. Secondary memory la two types இருக்கு. First one magnetic memory, optical memory. Magnetic memory அப்படினா floppy disk இருக்குலையா, அந்த floppy disk எப்படி கால் பண்ணுறோன்னா magnetic memory. ஓகேவா? நெக்ஸ்ட்டு optical memory. Optical memory அப்படினா CD, DVD இதெல்லாம் எப்படி கால் பண்ணுறோன்னா optical memory. ஓகே, நெக்ஸ்ட்டு primary memory. Primary memory அப்படினா என்னன்னு சொல்லியிருக்க, RAM, ROM. ஓகேவா? ஸோ RAM அப்படினா volatile memory. So what is the meaning of volatile? Volatile means நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இல்லையா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணாது. ஓகேவா? ரேம் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணாது. என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், எரேஸ் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் அதை எப்படி கால் பண்ணுறோன்னா volatile memory. Volatile memory. ஸோ RAM is the volatile memory. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வேலட்டைல் மெமரி. ஸோ வேலட்டைல் மெமரிக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும், நான் வேலட்டைல் மெமரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாலும் நம்ம கொடுக்குற டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் நான் வேலட்டைல் மெமரி. அப்போ நான் வேலட்டைல் மெமரிக்கு என்ன எக்ஸாம்பிள், ரீட் ஒன்லி மெமரி. ரோம் அப்படிங்கிறது நான் வேலட்டைல் மெமரி, ரேம் அப்படிங்கிறது வேலட்டைல் மெமரி. ஓகே, ஸோ வேலட்டைல்னால் என்ன, நான் வேலட்டைல்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. வேலட்டைல் மெமரி அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிட்டுன்னா அது வேலட்டைல் மெமரி. எரேஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது நான் வேலட்டைல் மெமரி. ஸோ வேலட்டைல் மெமரிக்கு என்ன எக்ஸாம்பிள், ரேம். நான் வேலட்டைல் மெமரிக்கு ரோம் இஸ் த பர்மனெண்ட், ரேம் இஸ் த டெம்பரவரி. ஓகேவா? டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னா வேலட்டைல் மெமரி, பர்மனெண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா நான் வேலட்டைல் மெமரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேம் விசஸ் ரோம். ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸ்டோர் டேட்டா அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பண்ணும், டேட்டாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால தான் இதை எப்படி கால் பண்ணுறோம், வேலட்டைல் மெமரி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், ரேமுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா ரேம் சிப், CMOS. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ரேம். நெக்ஸ்ட்டு ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி, ஸ்டோர் பேசிக் சிஸ்டம் செட்டிங், நான் வேலட்டைல் ஒன். ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ரீட் மட்டும்தான் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் ரைட் பண்ண முடியாது. ஆனால் ரேம் அப்படி இல்லை. ரேம் அப்படிங்கிறது நம்ம ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஓகேவா? ரோம் அப்படின்னா ரீட் மட்டும்தான் பண்ணலாம். அதனால தான் இதை எப்படி கால் பண்ணுறோம், ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதுவும் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனால் இதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் ரீரைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த நான் வேலட்டைல் மெமரி, இட்ஸ் ஒன் ஆஃப் த பர்மனெண்ட் ஸ்டோரேஜ். அதனால் இதை எப்படி கால் பண்ணுறோன்னா நான் வேலட்டைல் மெமரி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பயாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மெமரி டைப்ஸ் ரேம். ஸோ இப்போ ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரேண்டம் அக்சஸ் மெமரி. அதில் 2 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா, SRAM, DRAM. ஸ்டாட்டிக் ரேம், டைனாமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் பட் நோ நீட் டு பி ரெஃப்ரெஷ்டு. ஸோ SRAM அப்படின்னா ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கும். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ண முடியாது, ரெஃப்ரெஷ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால் இதை எப்படி கால் பண்ணுறோம், ஸ்டாட்டிக் ரேம். DRAM அப்படின்னா டைனாமிக், அதாவது அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இதை எப்படி கால் பண்ணுறோன்னா டைனாமிக் ரேம். It's one of the main memory. RAM is one of the main memory. Okay, so RAM la 2 types இருந்துச்சுன்னா SRAM, DRAM. SRAM அப்படின்னா static RAM, DRAM அப்படின்னா dynamic RAM. Okay,
நெக்ஸ்ட்டு ரோம், ரீட் ஒன்லி மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன டைப் 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் என்ன, ப்ரோக்ராமபிள் ரோம், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதில் ரோம்னு அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எழுதணும், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ப்ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரோம் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒன்லி ரிட்டர்ன்ஸ் ஒன்ஸ், ஒன் டைம் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, ரீரைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால தான் இது எப்படி கால் பண்ணுறோம், ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் வந்து EEPROM அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதை என்ன பண்ண முடியும், நம்ம கொடுத்துருக்கிறத எரேஸ் பண்ண முடியும். எப்படி எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எரேஸ் பண்ண முடியும். நம்ம கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமை எரேஸ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி எரேஸ் பண்ண முடியும், அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம எரேஸ் பண்ணலாம் கொடுத்துருக்கிற டேட்டாஸை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா EEPROM அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, ஸோ இதை என்ன பண்ண முடியும், கேன் பி எரேஸ்டு யூஸிங் எலக்ட்ரானிக் இம்பல்சஸ். ஸோ இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, எலக்ட்ரானிக்கலின்னு வந்துருச்சா. ஸோ எரேஸ்டு யூஸிங் எலக்ட்ரானிக்கல் இம்பல்சஸ், அதாவது ஹையர் வோல்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமை எரேஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி ஆர் ஆக்சிலரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி எப்படி சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் memory and auxiliary storage and are not directly accessible by CPU. இது என்ன பண்ண முடியாது, டைரக்டாக போயிட்டு சிபியூவில் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிமூவபிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ண, தேவைப்படுறப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இஸ் எ ஸ்டோரேஜ் டிவைஸ் பியாண்ட் த ப்ரைமரி ஸ்டோரேஜ். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரைமரி ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரைமரி மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செகண்டரி ஸ்டோரேஜில் காப்பி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி தான் எப்படி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரைமரி ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த பர்மனெண்ட் டேட்டா ஸ்டோரேஜ். பர்மனெண்ட் டேட்டா ஸ்டோரேஜ்னால என்ன சொல்லியிருக்கேன், நான் வேலடைல் மெமரி, நான் வேலடைல் மெமரி. ஓகே, ஸோ பர்மனெண்ட் அப்படின்னா இதில் நம்ம இந்த சிடியில், பென்ட்ரைவில், ஃப்ளாப்பி டிஸ்க்லலாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் நம்ம தேவைப்படுறப்ப என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பர்மனெண்ட் ஸ்டோரேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸாம்பிள் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, கம்பேக்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பி. ஓகே, யூஎஸ்பின்னு பென்ட்ரைவ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு செகண்டரி மெமரியில் ஃபிக்ஸ்டு டிவைஸ், ரிமூவபிள் டிவைஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு டிவைஸ், ரிமூவபிள் டிவைசஸ். ஃபிக்ஸ்டு டிவைஸில் ஹார்ட் டிஸ்க் டிரைவர், சிடி டிவிடி டிரைவ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிடி டிவிடி நமக்கு தெரியும். இப்போ டிவிடியில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்கை போடுறோம் இல்லையா, அந்த டிஸ்கை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதில் உள்ள டேட்டாஸை நம்மளால் பார்க்க முடியும். அதுவே ரிமூவபிள் டிவைசஸ் அப்படின்னா பென்ட்ரைவ், ப்ளூரே டிஸ்க்கு. பென்ட்ரைவ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்பப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ ரிமூவ் பண்ணிப்போம். ஓகேவா? அதெல்லாம் எப்படி கால் பண்ணோன்னா ரிமூவபிள் டிவைசஸ். நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். மெமரி அப்படின்னாலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா மெமரின்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்க்கு இவ்வளோ தான் வந்து ஸ்டோர் பண்ணும், இதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோர் பண்ணாது, அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் மெமரி யூனிட். எ பைட் இஸ் எ குரூப் ஆஃப் 8 பிட். இதோட பேசிக் மெமரி யூனிட் அப்படின்னா பிட்டு வந்து ஒவ்வொரு பிட்டாக இருக்குது. ஸோ அந்த 8 பிட்டு, அந்த குரூப் ஆஃப் 8 பிட்டை எப்படி கால் பண்ணுறோன்னா 1 பைட். ஓகேவா? எ பைட் இஸ் எ குரூப் ஆஃப் 8 பிட். ஒன் கேரக்டர் டேக் 1 பைட் ஆஃப் மெமரி. ஒரே ஒரு கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 1 பைட் மெமரியை வந்து எடுத்துக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்டு ப்ரோக்ராம் சைஸ் ஆல்சோ மெஷர்டு இன் பைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 1 பைட்டை எப்படி கால் பண்ணுறோம், 8 பிட்டை என்ன சொல்கிறோம், 1 பைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி
1024 பைட்டை எப்படி கால் பண்ணுறோன்னா 1 கிலோபைட்ஸ். 1024 கிலோபைட்ஸை எப்படி கால் பண்ணுறோன்னா 1 மெகாபைட். 1 மெகாபைட்டு நமக்கு தெரியும், எம்பி சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு வீடியோ வந்து இவ்வளோ இருக்குது, ஸ்டோரேஜ் வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா இதில் 17 எம்பி இருக்குது அப்படின்னா அது எப்படி சொன்னோம், மெகாபைட். எம்பி அப்படின்னா மெகாபைட். ஓகேவா. 1024 கிலோபைட் சேர்ந்தது 1 மெகாபைட். ஓகே. 1024 மெகாபைட் சேர்ந்தது 1 ஜிபி. 1 ஜிபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிகாபைட். ஓகே. நெக்ஸ்ட்டு 1024 ஜிகாபைட் சேர்ந்தது எப்படின்னு சொல்கிறோன்னா 1 டெராபைட். டிபி. ஓகே, டெராபைட். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.